மந்தி பிரியாணி ரைஸ் அவ்வளோ அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க மக்களே. வேற லெவலில் வச்சிருக்கிறாங்க. ஸ்பைசி அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கு. கேரளா ரெஸ்டாரண்ட்டு நகதி மந்தி பெங்களூர்லேயே இப்போ புதுசு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாலும் நம்ம ஃபுல்லாக போய் டேஸ்ட் பண்ணாமல் விட மாட்டோம். அந்தளவுக்கு எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. இது வந்து மந்தின்றது சவுதியில் தான் நல்லா ஃபேமஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பெங்களூர்லேயே வந்து நகதி மந்தி ரெஸ்டாரண்ட்டு இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள். வெளியிலே கிட்டத்தட்ட 100 பேர் மேலே வெளியிலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே. பாருங்கள் அவ்வளோ வந்து க்ரௌடாக இருக்குது. உள்ளே போய் வந்த உடனே உள்ளே போய் பேர் கொடுத்துட்டு வெளியே வந்து நிற்கிறோம். பேர் கொடுத்தா அதை வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம ஆளை வந்து அந்த வரிசைப்படி ஆளை கூப்பிடுவாங்க. எல்லாமே வந்து பேர் கொடுத்துட்டு வந்து வெளியில தான் உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. வெல்கம் பேக் டு அபு அலினால் தமிழ். நதி மந்தி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கிறோம். பெங்களூரில் ஒசூர் ரோட்டில் மடிவாலா போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நம்ம வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபுல் டீட்டெயில் பின்னாடி வரும். அங்கே பாருங்க மக்கள், அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. உள்ள 2 வீலர் பார்க்கிங்கில் அந்த கார் பார்க்கிங்கில் அந்த அவ்வளோ ஃபுல்லாகிடுச்சு. வெளியே ரெஸ்டாரண்ட்டு வெளியே வந்து அந்த வராண்டாவில் காரில் நிறுத்தியிருக்கிறாங்க. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வந்த உடனே உள்ள பேரை கொடுத்துட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. இன்னும் நம்ம பேர் வரல. வெளியில் பாருங்கள் மக்கள் அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் மந்தி பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்து எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நதி மந்தி ரெஸ்டாரண்ட்டு கேரளாவில் 20 பிரான்ச்சஸ் இருக்கு மக்கள். வந்து சவுதியில் தான் வந்து மந்தி பிரியாணி எல்லாம் ஃபேமஸ். அரபு கண்ட்ரியில் ஏமன், கத்தாரு, துபாய் இங்கே தான் வந்து மந்தி பிரியாணின்றது ஃபேமஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நகரி மந்தி ரெஸ்டாரண்ட் மூலியமா நம்ம பெங்களூருக்கு வந்திருக்குது. இது வந்து கேரளாவில் 20 பிரான்ச்சஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. அரபு கண்ட்ரியில் கிட்டத்தட்ட 7-8 பிரான்ச்சஸ் இருக்காங்க உங்களுக்கு நகரி மந்தி ரெஸ்டாரண்ட்டு. அவ்வளோ ரைஸில் வந்து அன்லிமிட்டட் கொடுக்குறாங்க. ஒரு குவார்ட்டர் பிளேட் வாங்கினா போதும். குவார்ட்டர் பிளேட் வந்து 200 ரூபா குவார்ட்டர் பிளேட்டு. அது ரைஸ் வந்து எவ்வளோ வேண்டாலும் வாங்கிக்கலாம். அது வந்து காப்பால் கொண்டு வந்து டேபிளில் வச்சுருவாங்க. அவ்வளோ அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க ரைஸ்லாம். வந்து ரைஸில் இன்னும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல. இன்னும் உள்ளே போகலை. நாங்கள் பேரை கொடுத்துட்டு வெளியே தான் நிற்கிறோம். இப்போ தான் வந்து உள்ள ஃப்ரண்ட்டு வந்து நிற்கிறோம். இப்போ உள்ளே போய் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டா தான் நமக்கு இந்த ஒரு டேஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அல்ஃபாமு, பார்பிக்யூ, மட்டன் மந்தி, மட்டன் சாப்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்குறாங்க. இதில் ஸ்வீட் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. உள்ளே எல்லாமே டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி டேபிள் வந்து உட்காந்தாச்சு மக்கள். 2 குவார்ட்டர் பிளேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நானும் ஃப்ரெண்டு தான் வந்திருக்குறாங்க. வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம 2 குவார்ட்டர் பிளேட்டு, ஒரு குவார்ட்டர் பிளேட் வந்து 200 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 2 குவார்ட்டர் பிளேட் 400 ரூபா. அது 2 பேர்த்துக்கு ஒரு குவார்ட்டர் பிளேட் ஆர்டர் பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு தான் ஒரு குவார்ட்டர் பிளேட் ஆர்டர் பண்ணால் தான் வந்து அன்லிமிட்டெட் ரைஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க.
மட்டன் தந்தூரி ரிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கிடைக்கும். வந்து அல்ஃபாம் சிக்கன் மந்தி, க்ரீன் சிக்கன் சில்லி மந்தி, பார்பிக்யூ மந்தி, மட்டன் மந்தியிலே கிட்டத்தட்ட 10-20 ஐட்டம் வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. சிக்கன் மந்தியிலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. இதை விட்டால் ஜூஸு அது இதுன்னு எல்லாமே வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க வந்து அல்ஃபாம் மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ரைஸ் வந்து பார்க்கவே வந்து இந்த வெந்தய சோறு மாதிரி இருக்குது. நம்ம ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது வந்து மட்டன் தந்தூரி மந்தி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. தந்தூரி சிக்கன், அல்ஃபாம் சிக்கன், பார்பிக்யூ சிக்கன் அதெல்லாம் வந்து சூப்பராக வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பாருங்கள், அப்படியே நெய்யை ஊற்றி அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரைஸ் தான் கொஞ்சம் வெந்தய சோறு மாதிரி இருக்குது. ரைஸ் கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே அளவுக்கு தான் இருக்குது. நம்ம ரைஸ் அன்லிமிட்டட்னால அப்படி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சிக்கன் ஸ்பைஸ் சரியான டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பஞ்சு போல் சூப்பர் வேக்காடே வந்து பஞ்சு போல் வேக வச்சுருக்குறாங்க. இது வந்து மட்டன் நெஞ்சு எலும்புல தான் வந்து தந்தூரி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், தொட்டு பார்த்தா அவ்வளோ உள்ளே போகுது. இவ்வளோ வேக்காடு வந்து எப்படி வந்து என்ன ஸ்டைலில் வேக்காடு வேக வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், பஞ்சு போல் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ எச்சி ஊறிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பரான வேக்காடெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இதுவரையும் நம்ம மந்தி பிரியாணி ரைஸ் நம்ம சாப்பிட்டதில்ல. நமக்கு வந்து புதுவிதமாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு சொன்னால் மந்தி பிரியாணி வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ரைஸு ரொம்ப மசாலாலாம் போடாமல், நம்ம பிரியாணி மாதிரிலாம் இருக்காது. வந்து மசாலாலாம் போடாமல் ரொம்ப கம்மியான மசாலா போட்டு தான் நம்ம செய்வாங்கன்னா மந்தியோட டேஸ்ட்டே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படி நமக்கு புதுசாக பார்த்தனால வந்து வெந்தய சோறு மாதிரி இருக்குங்க அப்படின்னு. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. கறியெல்லாம் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். தந்தூரி சிக்கனு, தந்தூரி மட்டனு, தந்தூரி எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸ்வீட்லாம் சூப்பராக ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு சூப்பராக வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. அருமையான டேஸ்ட்டு, வேறு லெவலான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம வந்து எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் அந்த டேஸ்ட் இல்லைன்னா எங்கேயுமே போக மாட்டோம். நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டா தான், நம்ம டேஸ்டான ஃபுட்டு, ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புலேயே ஒட்டும். அப்போ தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். பாருங்கள், அவ்வளோ சிக்கன் தந்தூரி அல்ஃபாம் சிக்கன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரைஸ் தான் கொஞ்சம் ஓகேன்ற அளவுக்கு இருந்துச்சு. நமக்கு வந்து மந்தி புதுசாக சாப்பிட்றதுனால அப்படி தெரியுது. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.